வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி. ரொம்ப சூப்பராக செய்திருக்கிறோம். ஆனால் எப்பயும் போல் தூய மல்லி அரிசி அடித்து பலன்னு கொட்டி வச்சுருக்கோம். அதில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் தூய மல்லி அரிசி தான் இது. ஜம்முன்னு வடித்து வச்சுருக்கோம். அடுத்து முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடையல். அதுவும் ஜோரா. இந்த முருங்கைக்கீரை நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை கடையிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நான். முருங்கைக்கீரை கடைய வச்சு தனியாக பருப்பு வேக வச்சுக்குவோம். கீரையும் தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை ஈர்த்துட்டு தண்ணி கொதிக்கிறப்ப முருங்கைக்கீரையை போட்டு உடனே எடுத்துட்டோமா அந்த பித்தம், அதாவது அந்த முருங்கைக்கீரையோட ஏற்படுற இந்த தீமைகள் குறையும். ஆமாம், அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். சூப்பராக கடைஞ்சிருக்கிறோம். நல்ல ஜோரான வாசனை வருது. இப்போ இதில் 2 கரண்டி நம்ம சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை. அடுத்து அஸ் யூஷுவல் எப்பயும் போல் மிளகு ரசம். இந்த ரச வீடியோ எடுத்துருக்குறோம், வீடியோ போடுறோம். விருப்பப்பட்டவங்க பாருங்கள், கேட்டவங்க பார்த்து ரசிங்க. அதை எப்படி செய்து பார்த்துட்டு எப்படி வருதுன்னு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து சைடிஷ் நான் எப்பயும் விரும்புகிற தக்காளி ஊறுகாய். இந்த கீரை சாதத்துக்கு இந்த தக்காளி ஊறுகாய் செம்மையாக இருக்கும். அது கொஞ்சம் வச்சுக்கலாம். இன்றைக்கி மாம்பழம் இல்லை. அடுத்து வத்தல். ஊருக்கு போயிருக்கிறப்ப எங்கள் நாத்தனார் கொடுத்தாங்க வாழைப்பூ வத்தல்னு சொல்லிட்டு. அதனால தான் இது கருப்பாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் குறித்து சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. வாழைப்பூ வத்தல். இது அந்த ஆர்கானிக் கடையில் என்ன வத்தல்மா இது? கொடமிளகா வத்தல்னு சொல்லிட்டு விற்றாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது 2 பொரிச்சிருக்கிறோம். இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில் இதுதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.